போன வாரம் போன போன வீக் எபிஷன்ல பாத்தீங்கன்னா அதற்கு முதல் வாரங்கள்ல யாருமே ராணவோட பேரை சொல்லல. ஏன் அப்படின்னா ராணவ் அன்ஆபிஷியலி 2வது இடத்துல இருக்காரு. ஸோ அப்ப அவருக்கு ஓட் வருது அப்படின்ற மாதிரியும் அவருடைய பிஆர் டீம் ராணவ டைட்டில் வின்னர், ஸோ முத்துக்கு பக்கத்துல ராணவ் தான் நிற்க போறாங்க. அந்த ஏஆர்எம் கான்செப்ட், அதாவது இப்ப சீசன் 1ல ஆர்எஃப், அதுக்கப்புறம் ரித்விகா, அதுக்கப்புறம் முகின் ஏஆர், அப்புறம் சீசன் 4ல ஆரி அவர்கள், சீசன் 5ல ராஜு, அப்புறம் சீசன் 6ல அசீம், இப்ப போன சீசன்ல அர்ச்சனா, அப்ப இந்த வாட்டியும் 6ல இருக்கிற நபர் தான் டைட்டில் வின்னர். அப்போ ராணவ் தான் 2வது இடத்துல இருக்காரு. ஸோ ராணவ் தான் வின்னர் அப்படின்னு அவங்க அப்படியே பிஆர் டீமை வச்சு ஓட் போட்டு கொண்டிருக்கக்குள்ள பிஆர் டீம், கால் சென்டர், பெய்ட் பாட்ஸ், இப்படி நிறைய இருக்கு. இப்போ யூடியூப்ல லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், எப்படி சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம இயந்திரங்களை வச்சு, டெக்னாலஜியை வச்சு காசை கொடுத்தா ஒரு டீம் ஜெனரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி மக்களோட ஓட் இல்லாம இந்த இயந்திரங்களோட ஓட், கால் சென்டர் ஓட், பெய்ட் பாட்ஸ், அதுக்கப்புறம் வேற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து ஓட்ட போட வைக்கிறது, அப்படியான விடயங்கள் மூலம் தான் ராணவ் இந்த 2வது இடத்துல வந்தாரு. ஸோ யாருமே சொல்லலாம் ராணவ் வெளியில போவாங்கன்னு. பட் நம்ம சொல்லியிருந்தோம் முத்துக்குமார் நபர்களை தவிர்த்து மீதி நபர்கள் யாரும் ஈவன் ராணவ் வெளியில போக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அன்ஆபிஷியலி தான் ராணவ் 2வதா இருக்காங்க அப்படி என்பதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப சில பேர் கமெண்ட்ல கதறிக்கொண்டே இருந்தாங்க அப்படிலாம் நடக்காது அப்படின்னு. பட் ராணவ தூக்கினாங்க. முக்கியமான காரணம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஓட்டுக்கு தான் மரியாதை. அப்ப மக்களில் இருந்து நடத்துற மக்கள் செல்வன் நடத்துற ஷோல இந்த பிஆர் டீமுக்கு மரியாதை எல்லாம் செருப்படிதாங்க அப்படி என்பதை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். எப்போ இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு கிழமைக்கு முதலே சேதுவண்ணாவோட ஆட்டம் இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நம்ம பார்க்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு பிஆரை வெளியில் அனுப்பியாச்சு. இன்னொரு பிஆர் யார் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும், சௌந்தர்யா. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் இந்த 8 வருடங்கள்ல, தமிழ் பிக் பாஸ் ஆரம்பித்த இந்த 8-7 வருடங்கள்ல உலக மக்களுக்கு பிக் பாஸ் பார்க்குற 95% மக்களுக்கு பிடிக்காத ஒரு போட்டியாளர், ஏன் அவங்களுடைய அப்பாவுக்கு கூட பிடிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அப்பாவே பெரிய பிக் பாஸ் ரசிகர். ஆனால் இந்த சீசனை பற்றி அவர் பெருசா சொல்லல. காரணம் என்னன்னா சௌந்தர்யா அவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய வீட்டாக்களே சொல்லியிருப்பாங்க, இவ வீட்டை வேற மாதிரி இருப்பா, உள்ள வேற மாதிரி இருக்கா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருக்கு, பண்ணாத விடயங்கள் பண்ணி கொண்டிருக்கா அப்படின்னு. பக்கா ஃபேக் அப்படி என்பதான். பொதுவாக பிக் பாஸ் ரசிக்கிறவங்களுக்கு போலியா இருக்கிறவங்களை கண்டா பிடிக்காது, சரியா? ஏன்னா அது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குப்பை மாதிரி. ஒரு அழகான வீட்டுல குப்பை நடுவில் இருந்துச்சுன்னா அது பார்க்கக்குள்ள கண்ணை உறுத்தும், அசிங்கமா இருக்கும். அதை கிளியர் பண்ணத்தான் தோணும் அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு. அப்ப பிக் பாஸ் ரசிக்கிறவங்களுக்கு இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் அன்டிசர்விங்கான ஒரு போட்டியாளர். இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அடுத்தவங்களோட கேமை கெடுத்து கொண்டிருந்தது அப்படின்னா சௌந்தர்யான்றதான் ஒட்டுமொத்த மக்களோட பார்வை. அப்ப அவங்களுடைய வீட்டாக்களுக்கு அவங்கள பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு மக்களோட சப்போர்ட் இல்ல. ஜஸ்ட் ஒரு 5% தான். அதுவும் அந்த 5%க்குள்ள காசை கொடுத்து தான் ஓட் போடுறாங்க. மீதி எல்லாம் இயந்திரங்கள், டெக்னாலஜி தான். எப்படி ராணவோ அப்படிதான். அப்ப நம்ம எதிர்பார்த்தோம் போன வாட்டி இந்த அம்மா தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒபிஷியலி ஓட் கம்மி தான். அன்ஆபிஷியலி மட்டும்தான் ஈவன் டெக்னாலஜி மூலம் ஓட் போடலாம். ஒபிஷியலி இந்த அம்மா கம்மி தான். முதல் 3க்குள்ள கூட வரல. ஸோ இந்த வாட்டியே 4வது 5வது இடம் தான். ஸோ வருகின்ற தகவல்களின் படி இந்த வாட்டி போன வாரம் எப்படி ராணவ தூக்குனாங்களோ, அதுவும் ராணவ வச்சு செஞ்சு போட்டு தூக்கியிருப்பாரு மக்கள் செல்வன். இவங்க யாருன்னு தெரியும், பிஆர் டீமை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீமே அவர் ஆரம்பத்திலிருந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. நீங்க முதலாவது வாரம் பாத்தீங்கன்னா யாரு சௌந்தர்யாவுக்கு சொந்தக்காரங்களா, என்னமா அரசியல் பண்ண போறியா, நான் சௌந்தர்யான்னு சொன்னா கைதட்டல் வருது அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விடயங்கள் நமக்கு குழுவா தந்திருப்பாரு. ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. நீங்க வேணும்னா போய் பாருங்க. ஸோ மக்கள் செல்வனுக்கு இந்த பிஆர் கூட்டத்தை கண்டாலே பிடிக்காது. மக்களோட ஓட்ல தான் ஒருத்தங்க இருக்கணும் அப்படி என்பதை அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் ஹார்ட் ஒர்க் போடுறவங்க வெளியில போய்க்க ஒவ்வொரு வாட்டின்னு சொல்வாரு. மஞ்சரி போய்க்க சொன்னாரு. பட் மஞ்சரி போனதுக்கான ரீசன் மஞ்சரி சேர்க்கை சரியில்லை. நம்ம சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்வாங்கல்ல. அதே போல எப்ப அவங்க சேர்க்கை சரியில்லாம இருந்தாங்க, முத்துக்குமார் அவர்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணாங்களோ அப்பவே மக்கள் அவங்களை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மஞ்சரியோட வெளியேற்றத்துக்கு காரணம் மஞ்சரி மட்டுமே, சரியா?
ஸோ அப்புறம் ஜெஃப்ரிக்கும் அப்படிதான், சேர்க்கை சரியில்லை. ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஆரம்பத்தில் உள்ளுக்குள்ள வரைங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்புறம் பேசப்பட்ட நபர் வந்து ஜெஃப்ரி. நம்மளுடைய சேனல்லையே பல பேர் ஜெஃப்ரியோட பேரை சொல்லியிருப்பாங்க, பையன் நல்லா வரணும் அப்படின்னு. எப்ப இந்த சௌந்தர்யா ஒரு ரெண்டாவது வீக் முடிவில் ஒரு டான்ஸை போட்டு அவனை மயக்கி அவன் கூட சேர்ந்ததோ அப்பவே அவனோட ஆட்டம் முடிச்சு. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், 3வது வீக்கே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அம்மா உங்க பையனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்ன மாதிரியே அவன் கோவா கேங்கில் சௌந்தர்யாவோட சேர்ந்தான். அதுக்கப்புறம் ஜாக்லின் ஜாயின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நிறைய அசிங்கங்கள் கொடுமைகள் எல்லாமே நடந்துச்சு. அவரோட பாதை மாறினா என்ன, வெளியே தான். ஸோ அவரும் வந்து வெளியில போயிட்டாரு. ஸோ அப்படி இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் உள்ளுக்குள்ள இருந்தது மட்டும் இல்லாம டிசர்விங் வெளியே போக காரணமா இருந்திருக்காங்க. அப்பவே மக்கள் செல்வன் பார்வையில இந்த தூக்கணும்ன்றதான் ஒரு இதா இருந்துச்சு. ஆனா அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது, பிக் பாஸ் டீமும் வந்து முடிவுகள் எடுக்கணும். அப்ப வருகின்ற தகவல் வந்து கடைசியாக மக்களின் விருப்பம் நிறைவேறுகின்ற வாரம் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒண்ணு. சௌந்தர்யா பிஆர் அக்கா இதுவரைக்கும் மக்களோட ஓட்டே இல்லாம, எந்த விதமான திறமையுமே இல்லாம, முயற்சியுமே இல்லாம, மண்டல சரக்குமே இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் சர்வை பண்ண ஒரு போட்டியாளர் அப்படின்னா இது சௌந்தர்யா தான். சௌந்தர்யா இவ்வளவு நாள் இருக்க காரணம் அவங்களுடைய பணம், அவங்களுக்கு தெரிந்த நபர்கள், அவ்வளவுதான். அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய உழைப்போ மக்கள் சப்போர்ட்டோ இல்லை. ஸோ சௌந்தர்யாவுடைய வெளியேற்றத்தை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் தகவல். சரிங்களா? பொதுவாக பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த 95வது நாள் இல்லை 98வது நாள்ல கண்டிப்பா சில விடயங்கள் நடக்கும். சீசன் 2 பொறுத்த வரைக்கும் மும்தாஜ் அவர்களுடைய வெளியேற்றம், அப்புறம் வந்து சீசன் 3 பொறுத்த வரைக்கும் தர்ஷனோட வெளியேற்றம், இப்படி முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த வீக்ல நடக்கும். ஸோ அதே போல இந்த பிஆர் அக்காவை வெளியில அனுப்பணும் என்றதான் மக்களோட விருப்பம். ஸோ இது அதே போல நடக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்த தகவல்களின்படி முத்துக்குமரன் அவர்கள் மட்டும்தான் தொட முடியாத உச்சத்துல இருக்காரு, ஆஃபிஷியலி நம்பர் 1ல. மீதி இருக்கிற 6 பேர்ல யார் வேணும்னாலும் வெளியே போலாம் அப்படி என்பதான் தகவல். டபுள் எவிக்ஷன் அப்படின்றது வருகின்ற தகவல். சரிங்களா? அதுல சேதுவண்ணா அவர்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் எல்லா விதத்திலும். ஒரு பக்கம் மக்களோட சப்போர்ட் இல்ல, இன்னொரு பக்கம் எந்த வித உழைப்பும் இல்ல, ஷோக்கு மரியாதை இல்ல, பிக் பாஸுக்கு மரியாதை கொடுக்கற இல்ல. சோ அப்படி பார்க்கக்குள்ள கண்டிப்பா வெளியில போக வேண்டிய நபர், அந்த ஃபினாலே ஸ்டேஜில் ஏற தகுதி இல்லாத நபர் சௌந்தர்யா அப்படி என்பதான் மக்களோட கருத்து மட்டுமில்ல, சேதுவண்ணாவோடையும் கருத்து. ராணா எப்ப தூக்குனாங்களோ அப்பவே தூக்க வேண்டிய சௌந்தர்யா சில ரெக்கமெண்டேஷன் காரணமா தப்பிட்டாங்க. ஸோ இந்த வாரம் தூக்கப்படுவாங்க அப்படி என்பதான் எதிர்பார்க்கப்படுகின்ற தகவல். அப்படி தூக்கப்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பா இது பிக் பாஸுக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு உதவி. பிக் பாஸ் என்ற ஷோ மக்கள் விரும்புகிற நபர்கள் இருக்கணுமே தவிர மக்களோட ஆதரவு இல்லாம காசை கொடுத்து அதன் மூலம் அந்த நபர்கள் இருந்தால் இந்த ஷோ வந்து ஃபியூச்சர்ல இதுவே வந்து வழக்கமாயிரும். அதை பிக் பாஸ் டீம் வந்து அனுமதிக்க கூடாது என்றுதான் மக்களோட விருப்பம். மக்களோட நிறைவேற்றம் இந்த வாரம் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப வருகின்ற தகவலின்படி இந்த வார வெளியேற்றம் பிஆர் அக்கா சௌந்தர்யா. சரிங்களா? அதாவது முத்துவை தவிர்த்து மீதி இருக்கிற 6 பேர்ல யார் வேணும்னாலும் போலாம். அதுல இப்ப சௌந்தர்யா மீது வெளியேற்றத்துக்கான பார்வை இருக்கு அப்படி என்பதான் தகவல். நன்றி.